கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படுறதுல தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். இன்றைக்கு அநேக விதமான காரியங்களை வாழ்ந்து கொண்டு இருக்குங்க. அப்படி வாழ்வதற்காக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. தேவன் நமக்கு என்ன குறித்திருக்கிறாரோ, எப்படி வாழ சொல்கிறோம் அப்படி வாழ்வதற்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், என் மனதில் என்ன தோணுதோ அதை நான் செய்யணும் பார்க்குறேன். அப்படி தோணுதெல்லாம் செய்ய முடியாதுங்க. நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களை கவனிங்க. ஒரு கம்பெனியில் எனக்கு இப்படி தோணுன்னு சொல்லிட்டு நீ செஞ்சினா வேலை இப்படி வெளியே பண்ணுவாங்க. அப்போ என்னென்னா அதுக்கு ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு சில காரியங்களை வைத்திருப்பாங்க. அதன்படி நீங்கள் செய்யும் போது தான் அந்த கம்பெனியில் இருக்கவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அப்போ ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொன்னால் அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் தேவன் ஒரு சில ஒழுங்குமுறைகளை வைத்திருக்கிறார். அந்த ஒழுங்குமுறை பிரகாரம் இருக்க வேண்டும். அந்த ஒழுங்குமுறைகள் மாறும்போது அந்த மனிதனை அவர் அங்கிருந்து துரத்தி விட்டுவார். அவன் இருக்க மாட்டான். அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிளாக நமக்கு யாரை காமினா ஆதாம் ஏவாளை காமிச்சிருப்பார். அவங்களுக்கு பாருங்கள், எல்லாவற்றையும் உண்டு பண்ணி அவர்களை தோட்டத்தில் வைத்திருந்தார். அவர்களோ அந்த ஒழுங்குமுறை பிரகாரம் வாழாத போது அவர்களை இந்த தோட்டத்துக்கு வெளியில் கொண்டு போய்விட்டார். அதுதான் அன்றைக்கு நடந்த விஷயம். ஆனால் இன்றைக்கு அப்படியேப்பட்ட ஆசீர்வாதங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகுது. அப்பயே நீங்கள் தெரிஞ்சுங்களா, அதுலேருந்து என்னை துரத்தி விட்டார். திரும்ப உள்ளே போகணும்னால முடியாது. ஏன்னா உனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை நீ இழந்துட்ட, உனக்கு கொடுத்த நேரத்தை நீ இழந்துட்ட. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் நாம் ஒவ்வொரு நாளும் விசுவாசம் உடையவர்களாய் வாழ வேண்டும். இந்த விசுவாசம் இன்றைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லாமல் போகுது. அவிசுவாசமான வார்த்தையில் பேசுகிறேன். அவ்வளோ ஜபம் பண்ணிட்டேன், இப்படியே தான் ஜபிக்கணும்னு சொல்லிட்டு வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த நிறைய பேரில் இருப்பாங்க, ஒரு சிலர் தான் அந்த விசுவாச வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க. நான் நிறைய பேரை பார்ப்பேன், அவங்களுக்கு அந்த விசுவாசமே இல்லாதபடிக்கு. அதுக்கு எதுக்கு நீங்கள் ஜபிக்க வரீங்கன்னு கேட்பேன். அப்போ ஜபிக்க வரேன்னு சொன்னால் விசுவாசம் நமக்கு ரொம்ப முக்கியம். இயேசு எங்கெல்லாம் அற்புதம் செஞ்சாரோ அந்த இடத்துல நீ விசுவாசிக்கிறாயா? நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அப்போ அவர்களுக்கு தான் அவர் நன்மை செய்தார். நாம் அப்படி விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை, தேவன் சொல்கிற காரியங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் போது தான் நாம் தேவனுக்கு பிரியமாய் இருப்போம், தேவனுக்கு உகந்தவர்களாய் காணப்படுவோம், தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமாய் இருப்போம். இன்றைக்கு பாருங்க, நல்லா இருந்த குடும்பங்கள், நல்லா வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே தள்ளப்படுறாங்க. என் குடும்பத்தில் இன்றைக்கி நிம்மதியே இல்லைங்க, வாழவே முடியலைங்க. ஏன்னா அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருக்கு. அந்த பிரச்சனை காரணம்னு சொன்னால் அங்கே நீங்கள் ஒழுங்குமுறைகளை மாறும். அந்த ஒழுங்குமுறைகளை நீங்கள் எப்போது மாறுவதோ அங்கே ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ அந்த ஒழுங்குக்குள்ளே ஒரு மனிதன் வர வேண்டும். இங்கே பாருங்கள், வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது இந்த இடத்துல 1 தீமோத்தேயு 1 அங்கே கவனிக்கும் போது 10ஆம் வசனத்துக்கிட்ட போயிடும் பாருங்க. இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். கவனிங்க, இந்த நல் மனசாட்சியை தள்ளி விடுகிற ஒரு கூட்டமாக இருக்கு. நல்ல மனசாட்சி உனக்குள்ளே இருக்குதா? ஏங்க அப்படிலாம் வாழ்ந்த பழைக்கவே முடியாதுங்க. அப்போ நீ என்னன்னா, எப்படின்னா வாழ்வேன், இன்றைக்கி நான் நல்லா இருக்கணும், எப்படின்னா வாழ்வேன், இன்றைக்கி ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிட்டு குடிச்சிட்டு வந்துடணும், எப்படின்னா வாழ்வேன், ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டு நம்ம குடும்பத்தில் இல்லைங்க. அப்படி வாழக்கூடாதுங்க. நல் மனசாட்சி இல்லாமல் போனால் உன் வாழ்க்கையில் நீ உன்னுடைய கப்பலை முழுகடிக்கவனாய் மாறுங்க. அப்போ அந்த நல் மனசாட்சி தான் விசுவாசத்தினுடைய கப்பலாக இருக்குது. விசுவாசம் தாங்க ஒரு மனிதனை சுமக்கக்கூடிய ஒரு கப்பல். அந்த விசுவாசம் இல்லாமல் கர்த்தர் என் தேவையை சந்திப்பார் என்று சொல்லாமல் எப்படிங்க தேவையை சந்திப்பார்? சும்மா உட்காந்து கிடைப்பாங்க, சும்மா உட்காந்து கிடந்தவருங்க. அப்படி போனாங்க, ஒருத்தனை மிரட்டினாங்க, 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்தாங்க. ஒருத்தர்கிட்ட ஒரு பொய்யை சொன்னாங்க, 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்தாங்க. ஏங்க இப்படி சம்பாதிச்சு இந்த நல் மனசாட்சியை தொலைச்சி விட்டு, நல் மனசாட்சி இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து விட்டு எப்படி நீங்கள் ஒரு பயணத்தை தொடங்குங்க? இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படி தான் மாறிடுச்சு. இப்படி வாழ்வதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தோடு இணைந்து கொள்ளுகிற நிறைய கிறிஸ்தவர்களை நான் பார்க்கிறேன். அவர்களோடு ஃப்ரெண்ட்ஷிப்பை வைத்துக் கொள்கிறார்கள், அவரோடு உறவு வைத்துக் கொள்ளுகிறார்கள். இங்கே பாருங்கள், 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இமையை குறித்து இம்மையும் அலெக்சாண்டரும் இப்படியாப்பட்டவர்கள் சொல்கிறார். இவர்கள் ஏன் இப்படி மாறினார்கள்? இந்த நல் மனசாட்சியை விட்டுவிட்டார்கள். இந்த நல் மனசாட்சி இல்லாதவர்கள், இந்த நல் மனசாட்சி எழுந்த ஒரு நாள் நல் மனசாட்சியோடு இருந்தவன் இப்போ அந்த நல் மனசாட்சி இல்லாமல் போயிட்டான். இவர்களை நாம் என்ன பண்ணுறோம்? பின்தொடர்ல. இன்னைக்கு நீ யாரை பின்தொடர்ற, யாரு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிற, யாரோடு உறவு வைத்துக் கொள்ற? யோசிச்சு பாருங்க, சிந்தித்து பாருங்க. உன் உறவு இன்னைக்கு யாரோட கூட இருக்கிறது?
கவனிங்க 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க. அந்நிய நுகத்திலே ம் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ம் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? 15ஆம் வசனத்தை பாருங்க. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? கவனிங்க, இங்கே விசுவாசிக்கக்கூடியவனை குறித்து சொல்லப்படுது. பங்கு ஏது? நீங்கள் 14 வாசிக்கும் போது பாருங்க, நாம எப்படி இருக்கணும் அங்க கற்றுக்கொள்ளப்படுறோம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. கவனிங்க, இவர்களோடு பிணைக்கப்படக்கூடாது என்று சொல்ற, ஆனால் பிணைக்கப்பட்டவனாய் வாழ்கிறோம். இன்றைக்கு எல்லாரும் கூட ஒரு கம்பெனி, இப்போ நேத்தம் போயிருப்பேன், அங்கே பார்த்தா வேறொருவங்களோடு பழக்கத்தை வைத்துக் கொள்வது. ஏங்க, ஒரு கிறிஸ்தவன் நீ தேவனோடு கூட பழக்கத்தை வைத்துக் கொள்வதில்லை. அவங்க இங்கே போனாங்க, அவங்க அதை செய்ய சொன்னாங்க, அவங்க அதை கற்றுக் கொடுத்தாங்க, அவங்க இங்கே கூப்பிட்டு போனாங்க, நான் அதனால் போயிட்டு வரேன். அப்போ பாருங்கள், அவங்க உறவு யார் கூட இருக்குது? நேற்று ஒருத்தவங்க பழக்கம் வச்சுன்னா அவங்க கூட பழகி அவங்க கூப்பிட்ற இடத்துக்குலாம் ஓடுத்துக்கலாம். அப்போ பாருங்கள், நீங்களும் அவங்களும் பாருங்கள் அப்படி சொந்தக்கார மாதிரி மாற்றுவாங்க. உன் பிள்ளை என்ன பண்ணும்? அத்தை மாமான்னு கூப்பிட்டு கிடக்கும். யாரோடு? அந்நியனோடு. அந்த அந்நியன் ஒரு நாளும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த அந்நியன் ஒரு நாளும் இயேசுவை பின்பற்ற மாட்டான். அந்த அந்நியன் வந்து பாருங்கள், ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டான்னு சொன்னால் சத்தியத்தின் பிறகு நடக்க மாட்டான். இப்போ நீ அவனோடு கூட பிணைக்கப்பட்டியா? நீ ஏன் சத்தியத்துக்குள்ள இருக்க மாட்டேன், சத்தியத்தில் வாழ மாட்டேன். அதனால தான் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டமாக கர்த்தர் வைத்திருக்கார். நம்ம இந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் அவர் கொண்டு போகிற இடங்கள்லாம் என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த இடத்துல அவர்களோடு உறவு வைத்துக்கொள்ளாது, அவங்களுடைய காரியங்களை கற்றுக்கொள்ளாது. அதனால தான் உன்னை கொண்டு போகிற இடத்துல அப்படியாப்பட்டவங்களை முதலாவது துரத்தி விட்டார். அப்போ முன்னோர்கள் இப்படி தான் வாழ்ந்து இவங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு, இவங்களுக்குன்னு கலாச்சாரம், இவங்களுக்கு ஒன்று வைத்து தேவன் நடத்தினார். ஆனால் இன்றைக்கு கூட்டத்தோட கூட்டமாய் மாறி அவர்கள் என்ன பண்ணுறோம் அதெல்லாம் கற்றுக்கொண்டு அவர்கள் செய்வது போல நம்ம செய்துக்கிறோம். அவங்க ஒன்று பண்ணாங்கன்னா நாம் ஒன்று பண்ணணும். இல்லைங்க, நமக்கு ஆண்டவர் சட்ட திட்டங்கள்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறார். இன்றைக்கி நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டுமா, உயர வேண்டுமா, நல்லா இருக்கணுமா, அந்நிய நுகத்தோடு நீ என்ன பண்ண? பிணைக்கப்பட்டவனாய் மாறக்கூடாது. அவர்களோடு கூட உறவு வைத்துக் கொண்டு அவர்களோடு கூட நேரத்தை செலவழித்துக் கொண்டு இருக்கக்கூடாது. கவனிங்க, நீங்கள் பாருங்கள், அவங்க வீட்டில் போயிட்டு உட்காந்து அவங்க கூட கதை அடிச்சுட்டு அவங்க சொந்த பந்துக்கு எல்லா ஃபங்க்ஷனும் ஓடின்னு கிடக்குது. இன்றைக்கி ஆண்டவர் தேடக்கூடிய நாளை கூட மறந்துட்டு அவங்க கூட்டாங்க இங்கே கூட்டாங்கன்னு ஓடிடுது. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க சபைக்கு சும்மா போகிறாங்களே கட்டி அவங்க என்ன பண்ணுறது? சத்தியத்தில் நடப்பது. அப்படியாப்பட்டவங்க கூட அந்த அந்நிய நுகத்தோடு இருக்கிறவங்க அவங்க கூட நம்ம உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏன்னா தேவனை சரியான விதத்தில் தேடுவதில்லை, உலக போக்கில் வாழ்ந்து கொண்டிருப்பது, உலக போக்கில் நடப்பது. இன்றைக்கு நாம் இப்படியாப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னால் நல் மனசாட்சி தொலைத்தவர்களாய் மாறுவீர்கள். உனக்குள்ள நல்ல மனசாட்சி, போ அப்படிலாம் வாழ்ந்தானே எங்கள் வீட்டுக்காரர் இப்படி ஆனார், அப்படிலாம் வாழ்ந்தான் எங்கள் அம்மா அப்படி செத்தாங்க, அப்படிலாம் பார்த்தீங்களா? இவங்க அந்த நல் மனசாட்சியை விட்டு வெளியே போவதற்கான எத்தனை வழிகளை கற்று வைத்துக்காங்க பார்த்தீங்களா? ஏன் இப்படி மாறினார்கள்? மாறுவதற்கான காரணம் நாம் இன்றைக்கு எப்படி மாறிக்கொண்டிருக்கிறோம், எப்படி மாற வேண்டும் தேவன் ஆசைப்படுகிறார். நீங்கள் அப்படி பிணைக்கப்படும் போது அவருடைய உறவு உன்னை வேறு விதமாய் மாற்றிவிடும். அவருடைய உறவிலே நீ கெட்டு போய்விடுவார். சாலமோனை குறித்து வேதம் அழகாய் சொல்லுது. அவன் ஒரு பெரிய ஞானி, அவன் தேவனாலே பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய். இவ்வளோ பெரிய ஞானமுள்ள ஒரு மனுஷன் அந்த ஞானத்தை எப்படி பயன்படுத்தாதுமா? தேவையில்லாத ஒரு காரியங்களோடு உறவு கொண்டவனாய் மாறிவிட்டான். இவனுக்குன்னு ஒரு மனைவி வச்சிருக்க, இவன் பாருங்க இன்னொருத்தர் மனைவிகளை உருவாக்கி கொண்டு அவனப்பட்ட அந்நியத்தெல்லாம் கொண்டு வந்து தேவனை அறியாத மக்களோடலாம் உறவு வைத்து கொண்டு அந்த உறவில் என்ன பண்ணிட்டான்? கடைசியில் எந்த தேவனை மகிமைப்படுத்த வேண்டியமோ அந்த தேவனை மகிமைப்படுத்தாமல் அந்த தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் மாறிவிட்டான். பார்த்துருக்கீங்களா? வேதத்தில் அழகாக போடப்பட்டிருக்கு. அவன் என்ன பண்ணான்? விக்கிரக கோயில்களை கட்டுறான், இந்த மனைவிக்காக அந்த மனைவிக்காக. அவங்க கேட்டாங்க, இவங்க கேட்டாங்க. பார்த்தீங்களா இந்த உறவு எங்கே கொண்டு போச்சு? பார்த்தீங்களா இந்த உறவு எப்படியாப்பட்ட காரியங்களை செய்ய வச்சு? பார்த்தீங்கன்னா இந்த உறவிலே நீ தேவனோடு கூட இருக்க வேண்டியவன், நீ யாரோடு கூட பழகி இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு வருகிறோம், எத்தனை ஜபிக்கக்கூடிய மக்களோடு நீங்கள் உறவு வைத்துக் கொண்டிருக்கீங்க? எந்த மனிதன் ஜபிக்கிறான், யார் ஜபிக்கிறார்கள் அவர்களோடு கூட நம்ம உறவு வைக்க வேண்டும். யார் ஒருத்தங்க பரியாசம் பண்ணுறாங்க, யார் ஒருத்தங்க தேவையில்லாத காரியங்கள் பேசுகிறாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு அவர் நல்லது, அவர் கூட நல்லா சிரிப்பாக இருக்குங்க, அவர் நல்லா பண்ணுவாருங்க. இதுக்காக வந்த நீ சிரிச்சிட்டு வந்த சிந்திக்கப்பாரு, சிரிக்கிறதுக்கு பாருங்கள், டிவியை போட்டு பாருங்கள்.
அப்படி நிகழ்ச்சியை பாருங்கள், டிவி நிகழ்ச்சிங்களை சிரிச்சிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் போட்டு கிடக்குறாங்க. ஆனால் சிந்திப்பதற்கு, யோசிப்பதற்கு, ஒரு சத்தியம் சொன்னால் நான் எப்படி நடக்கிறேன், என் வாழ்க்கை அப்படி போயிட்டுருக்கேன், என்னுடைய வாழ்க்கை குறைவு இருக்க, இதை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று என்பதுக்கு யாரா இருக்காங்களா? செய்வதுக்கு யாரா இருக்காங்களா? ஆலயத்துக்குள்ளே வந்து என்ன பண்ணுற, ஏதாச்சும் ஒரு வேடிக்கை பார்த்துட்டு போகிற ஒரு கூட்டமாங்க இல்லை. கவனிச்சிங்களா? உன்னால் மனசாட்சி எங்கே தள்ளி விட்டு இருக்கேன். இந்த வாரத்தில் நான் ஆலயத்துக்கு போகிறேன், இந்த வாரத்தில் எங்கேயாச்சும் நான் இப்படி ஆண்டுக்கு விரோதமாக நடந்திருக்கேனா, குறைப்பட்டோம்னா, காணப்படுறேன், என்ன அன்றைய மாற்றுங்க ஆண்டுவேன். அப்பா, நான் இன்றைக்கி என்னுடைய விசுவாச கப்பல் நான் சேதப்படுத்த, என் பயணத்தை நான் தொடர முடியாது, நான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது, நான் இப்போது முழுகி போனோம்னா மாறுவேனே. இன்றைக்கி நிறைய பேர் தொடங்கின நேரம் அப்படின்னு போனாங்க, அப்படி போனவங்க கொஞ்சம் ஆழத்துக்கு போன நின்று போச்சுப்பாங்க. இவங்க எங்கே கரையை சேர்க்க போகிறாங்க? எதிர்காற்று பலமாக வீச போதே, உன்னால் அந்த பக்கம் போக முடியாது இருக்கு. நீ விசுவாசம் உள்ள மகனாக இருப்பின்னா, நல் மனசாட்சி உள்ள உன் படகுக்குள்ள யார் ஒன்றா இயேசு அக்கறை உன்னை கொண்டு போவார். அவர் உனக்கு உதவி செய்வார். அவர் உன் தேவை சந்திக்கிறவர். இன்றைக்கு ஆண்டோட சமூகத்தில் காத்திருக்குங்க. இந்த தேவனை பின்பற்றுங்க. இந்த மனிதனோ தன் வாழ்க்கையை கெடுத்து விட்டான். துவக்கம் நல்லா தாங்க இருக்குது, சாலமோனுடைய துவக்கம், முடிவு பாருங்க எப்படி இருக்குது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அப்படி வாழாதபடிக்கு, நாம் அப்படி நடக்காதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நல் மனசாட்சி எங்கள் தொலைத்து விடாது. நாம் நல்லவர்களாய் வாழ வேண்டும். நாம் இதை பாருங்கள், அவள் எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துங்க, ஆபேலுடைய காரியம் முடிஞ்சு போயிடுச்சு. காயின் பாருங்க எப்படியாப்பட்டவனாய் மாறிவிட்டான். காரணம் என்ன? அவனுக்கு நல்ல எண்ணம் இல்லை, நல்லவனாய் வாழ முடியவில்லை, கெட்ட எண்ணங்கள் உருவாது. ஏன் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் பாருங்க, இந்த நல் மனசாட்சி தேவன் சொல்கிற காரியம்படி நடப்பதில்லை. ஏன் இவங்களெல்லாம் சாட்சியை வைத்திருக்கார், ஏன் இவங்களெல்லாம் அப்படி காமிக்கிறார்? நீங்கள் யோசிக்க வேண்டும். அப்புறங்க இயேசு சொல்கிறாரு, உங்களில் ஒருவன் அப்படின்னு சொல்லும் போது கூட அந்த மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ள பிரயாசப்படவில்லை. அவன் துவக்கம் நல்லா தான் இருக்குது, முடிவு பார்த்தீங்கன்னா எங்கே போச்சு பாருங்க. அந்த முடிவு பொருளாசை. அந்த முடிவு பாருங்க, நல்ல ஒரு மனசாட்சியை தொலைத்து விட்டு இன்னைக்கு வாழ்க்கையை வேறு விதமாக மாறி என்ன பண்ணிட்டா, நாண்டு கொண்டு செத்தான். இன்னைக்கு உங்கள் கப்பல் நீங்கள் சேதப்படுத்தி பரலோகத்துக்கு போக வேண்டிய நீங்கள் பரலோக ராஜ்யத்தை இழந்தவளாய் மாறாதீர்கள். இன்னைக்கு தேவனுக்கு உகந்தவளாய் மாறுங்கள். 1 தீமோத்தேயு 4:1 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூழ்ந்த பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாசத்தை விட்டு ஒரு மனிதன் விலகி போறதுக்கு என்ன காரணம்? பொய்களை நம்புவது. நல் மனசாட்சியில் இருக்க நீ பாருங்க, நல்ல மனசாட்சியை கெடுத்துக் கொள்வது. இந்த கெடுத்துக் கொள்வது எங்க போகுதுன்னு சொன்னா, விசுவாசத்தை விட்டு ஓடி போகிற காரியம். ஆமாம், இப்போ போனேன், நான் இந்த மாதிரி செஞ்சேன், இந்த மாதிரி பண்ணேன், ஐயோ அந்த மாதிரி கணக்கெல்லாம் ஏதுனா பழைக்க முடியுமா? கணக்கு கொஞ்சம் மாற்றி எழுது. யார் சொன்னது? ஒரு பொய்யான பேசுகிற மனுஷன் ஒருவன் பேசும்போது நீ அதை கேட்டு செய்யும்போது உன் வாழ்க்கை பணங்கள் வரும், உன் வாழ்க்கையில் பணம் வரும், காரு பங்களா எல்லாம் வாங்கலாம் நீ. ஆனால் உன் மனசாட்சி நீ கெடுத்து விட்ட. விசுவாசம், என் தேவனை ஆஸ்வதிப்பா, என் தேவனை உயர்த்துவா, தேவனை நடத்துவா என்ற காரியங்கள் உன்னிட்டு போயிடும். ஏன்னா நீ தான் சைடில் என்ன பண்ணிட்ட, சம்பாதிச்சிட்டியே. உனக்கு எதுக்கு தேவன்? இப்போ உனக்கு எதுக்கு தெய்வம்? உன் கப்பலை நீ சேதப்படுத்தும் போது உன் வாழ்க்கை நரகத்துக்கு நேராக நடத்தப்படும். உன் வாழ்க்கை முழுகி போனுச்சு. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி மாறுவதுக்கு காரணம்னா, நிறைய நேரத்தில் அவருடைய வாழ்க்கையை அவர்களால் வாழ்வது இல்லை. இன்னைக்கு ஆண்டு கிட்டாண்டு என்னுடைய நல் மனசாட்சி நான் தொலைத்து விடக்கூடாது. அப்பா, நான் விசுவாசத்திட்டு ஓடுகனா இருக்கக்கூடாது. நான் விசுவாசத்தில் வளர எனக்கு கிருபை தாரு மாட்டேன். பரலோக பிதாவே, நமக்கு நாங்கள் நன்றி செலுத்த மாட்டேன். நம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இதை கேட்கிறார்களோ அவர்களுக்குள்ள ஒரு நல் மனசாட்சி உண்டு பண்ணுங்க. நீர் ஆண்டவரே எங்கள் தெரிந்து கொள்ளும் போது எங்களை எப்படி மாற்ற வேண்டும் என்று என் முன் குறித்து தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. நாங்களோ இந்த சத்தியத்தை கேட்டு சத்திய வார்த்தையில் பிடித்து கொண்டு பக்தியாய் பரிசுத்தமாய் வாழ்கிறோம் என்று வாழ்கிற நாங்கள் பின்வரும் நாட்களிலே தேவையில்லாத காரியங்களை செய்து இந்த நல் மனசாட்சியை தொலைத்து விட்டு பொய்களை பேசிக்கொண்டு எங்கள் வாழ்க்கை கெடுத்துக்கொள்ளாதபடிக்கு இன்றைக்கு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலக கிருபை தார். விசுவாசம் நடக்குது. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.